வணக்கம், இது டேட்டா சயின்ஸ் வித் கீர்த்தி. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ANN to LLM சீரீஸ். இன்னைக்கு எபிசோடில் நம்ம புதுசாக ஒரு நெட்வொர்க் ஆர்கிடெக்சர் தாங்க பார்க்க போகிறோம். கன்வல்யூஷனல் நியூரல் நெட்வொர்க்ஸ். ஸோ சிஎன்என்னா என்ன, சிஎன்என்ல என்னென்ன ஆப்ரேஷன்ஸ்லாம் இன்வால்வ் பண்ணுறாங்க, இது எல்லாத்தையுமே ஒரு சிம்பிளான யூஸ் கேஸ் எடுத்துகிட்டு டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரைட், இன்னைக்கு செஷனுக்கான யூஸ் கேஸாக நான் வந்து டிக் டாக் டோ அந்த கேம் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க. ஸோ இந்த கேம் பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த கேமில் 2 பிளேயர்ஸ் இருப்பாங்க. ஸோ ஒருத்தவங்களுக்கு ஒரு காயின் கொடுத்துருப்பாங்க. ஒரு காயினை வந்து உள்ளே இறக்கணும். எப்போ வந்து ஒரு ரோ ஃபுல்லாக இல்லை ஒரு காலம் ஃபுல்லாக இல்லை ஒரு டயக்னல் ஃபுல்லாக ஒரே வேல்யூ வந்து வருதோ அப்போ வந்து அவங்க வின்னர், அவங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஓகேவா? நாம் என்ன பண்ண போகிறோம் இன்றைக்கி அப்படின்னா, இந்த கேமுக்கு ஒரு AI ரெஃப்ரி வந்து பில்ட் பண்ண போகிறோங்க. நாம் இன்புட்டாக என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா, இந்த டிக் டாக் டோ கேமோட போர்டை வந்து இன்புட்டாக கொடுக்க போகிறோம். ஸோ ரெஃப்ரி வந்து பார்த்துட்டு ரோவில் டயக்னலில் காலமில் இருந்தது அப்படின்னா வின்னு, அந்த போர்டு வந்து வின்னு அப்படின்னு சொல்ல போகிறாப்புல. ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு யூஸ் கேஸாக தான் இருக்கணும். பட் இமேஜ் இன்வால்வ் ஆகிருக்கணும். பிகாஸ் நம்ம CNN பற்றி படிக்க போகிறோம் இல்லையா, அதுக்காக தான் ஐ பிக் திஸ் யூஸ் கேஸ். அண்ட் இமேஜோட சைஸ் கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா படிக்கிறதுக்கு நல்லா இருக்குமேன்றதுக்காக இந்த டிக் டாக் டோவில் இருக்க 3x3 மேட்ரிக்ஸை நான் ஒரு 5x5 மேட்ரிக்ஸாக மாற்றி வச்சுருக்கேன். ஸோ நாம் டீல் பண்ணிட்டு இருக்கிறது ஒரு இமேஜ் டேட்டா செட்டுங்க. நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும், இமேஜஸ் ஆர் மேடப் ஆஃப் குட்டி குட்டி டாட்ஸ் கால்ட் பிக்சல்ஸ். ஸோ இந்த பிக்சலாக வந்து ஃபஸ்ட் வந்து நான் என்னோட இமேஜை வந்து ஓப்பன் பண்ணும்போது பிக்சலாக தான் இருக்கும். அதோட வேல்யூ வந்து 0லேருந்து 255 அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். 0 இருக்குது அப்படின்னா ரொம்ப டார்க்கான பிக்சல் அது. அண்ட் 255 இருக்குன்னா அந்த பிக்சல் வேல்யூ வந்து கொஞ்சம் லைட்டாக ஒயிட் கலர் அந்த மாதிரி இருக்கும். ஸோ என்னோட இமேஜை வந்து நான் பிக்சலாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக கன்வெர்ட் பண்ணால் இந்த மாதிரி இருக்காது, பட் சிம்பிளாக இருக்கணுன்றதுக்காக நான் இப்படி எடுத்துக்கிறேன். ஸோ நம்மளோட இமேஜில் வந்து ஒரு வின்னிங் இமேஜ், அதில் செகண்ட் ரோ ஃபுல்லாகவே வந்து எக்ஸஸ் இருந்தது இல்லையா. ஸோ அந்த செகண்ட் ரோ ஃபுல்லாகவே டார்க்காக இருக்குது. அந்த செகண்ட் ரோக்கு 0 பிக்சல் வேல்யூவும் மற்ற ரோஸ்க்கு வந்து 255 அது எல்லாமே வந்து எனக்கு ஒயிட்டாக இருக்குது, ஐ மீன் ஜீரோஸாக இருக்குது. நான் ஒயிட்டுன்னு அதை வந்து மாற்றி எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி என்னோட இமேஜ் வந்து பிக்சலாக மாற்றி வச்சுக்கிறேன் ஃபஸ்ட்டு வேலை. அண்ட் இது வந்து பர்டிகுலர்லி கிரே ஸ்கேல் இமேஜ், அதாவது பிளாக் அண்ட் ஒயிட்டாக மட்டும்தான் வந்து இருக்குது. பட் ரியல் வேர்ல்டில் வந்துட்டு நமக்கு வந்து RGB இமேஜஸ் தான் வந்து மோஸ்ட்லி இருக்கும். எல்லாரும் எடுக்கிற பிக்சர்ஸுமே கலர் பிக்சர்ஸ் தான் இல்லையா. ஸோ எனக்கு ஒரு சேனல் இருக்காது, ரெட்டு, க்ரீனு, ப்ளூ அந்த மாதிரி 3 சேனல் வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இமேஜ் டேட்டானா என்ன, இந்த சேனல்லாம் யார் அப்படின்லாம் டவுட் இருந்ததுன்னா, ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து இமேஜ் டேட்டா வச்சுட்டு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோவை நான் கார்ட்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ கம்மிங் பேக் டு த ப்ராப்ளம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு இமேஜ் டேட்டான்னு கையில் கொடுத்துட்டாங்க அப்படின்னாவே அதை வந்து பிக்சல் ஃபார்மில் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்படி தான் இருக்கும் பிக்சலாக கன்வெர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இந்த பிக்சலோட வேல்யூ as I said 0லேருந்து 255க்குள்ளே இருக்கும். இதை வந்து நம்ம நார்மலைஸ் பண்ணி வச்சுக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேஞ்ச் வந்து ரொம்ப ஒரு பெரிய வேல்யூவாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது அப்படியே நம்ம நியூரல் நெட்வொர்க்கை தூக்கி கொடுத்துட்டு வெயிட்லாம் கம்ப்யூட் பண்ணுன்னு ப்ராசஸ் பண்ண முடியாது. ஏன்னா பெரிய பெரிய நம்பர்ஸ் கம்ப்யூட்டேஷன்லி ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஸோ நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை நார்மலைஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் 255ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ தட் நம்மளோட வேல்யூ வந்து 0லேருந்து 1க்குள்ளே கிடைக்கும். அஸ் யூஷுவல் ஒரு சிம்பிளான நியூரல் நெட்வொர்க் பில்ட் பண்ணுறோன்னு வைங்களேன். நம்ம என்ன பண்ணுவோம், இந்த 5x5 மேட்ரிக்ஸ் எடுத்துகிட்டு இந்த வேல்யூஸ் வந்து அப்படியே அமைக்கிடுவோம். ஸோ ஃப்ளாட்டன் பண்ணிவிட்டு ஒரு 25 வேல்யூஸ் கிடைக்குமா. இந்த 25 வேல்யூஸையும் என்னோட இன்புட் லேயரில் இன்புட் நியூரான் 25 நியூரான்ஸ் எடுத்துகிட்டு அவங்களுக்கு வந்து பாஸ் பண்ணுவோங்க. அதுக்கப்புறமா ஹிடன் லேயர் இருக்கும். இங்கே வந்து டிஃப்ரெண்ட் ஹிடன் நியூரான்ஸ் அண்ட் அவுட்புட் லேயர் இந்த மாதிரி டிசைன் பண்ணுவோம். கரெக்டாக? ஸோ இதில் நிறைய ட்ராபேக்ஸ் வந்து இருக்குது. இமேஜ் டேட்டானா பிக்சலாக இருக்கும். பிக்சலை நார்மலைஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ பிக்சல்ஸ் இருக்கோ அவ்வளோ நியூரான்ஸ் வந்து நமக்கு தேவைப்படும். இப்போ நான் வந்து ஒரு 5x5 டிக் டாக் டோ கேம் எடுத்துக்கிறேன். பட் ஐடியலாக ஒரு பிக்சர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட டைமென்ஷன் எவ்வளோ வேணா இருக்கலாம். 300 டைமென்ஷன், 500 டைமென்ஷன் அந்த மாதிரிலாம் இருக்கும். என்னோடது வெறும் 5 டைமென்ஷனல் டேட்டா. ஸோ அவ்வளோ நியூரான்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் இன்புட் உள்ளே போகிறதுக்கே. ஸோ இதுவே வந்து பெரிய ட்ராபேக்கு. ஓகேங்களா? செகண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த ஸ்பேஷியல் பேட்டர்னை வந்து நம்மளால் கேப்சர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. நாம் என்ன பண்ணோம், இந்த 5x5 மேட்ரிக்ஸ் ரோஸ் அண்ட் காலமாக இருக்கதா அப்படியே அமுக்கிட்டு ஃப்ளாட்டன் பண்ணி சிங்கிள் ரோவாக மாற்றி வச்சுருக்கோம். ஸோ இது வந்து ஒரு நார்மலான நியூமரிக்கல் டேட்டா இல்லை வேறு ஏதாவது ரோ வைஸ் டேட்டானா ஓகே. பட் இட்ஸ் அன் இமேஜ் டேட்டா. இமேஜ் டேட்டாவில் வந்து ஒரு பிக்சலுக்கும் அந்த நெய்பரிங் பிக்சலுக்கும் நடுவில் இருக்க அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப முக்கியம். அதை வச்சு தான் வந்து ஸ்பேஷியல் பேட்டர்னை வந்து நம்ம அனலைஸ் பண்ண முடியும். நான் பர்டிகுலராக இந்த ப்ராப்ளமில் சொன்னேன். இப்போ வரிசையாக வந்து
வந்து ரோ வைஸ் எல்லாமே எக்ஸாவோ காலம் வைஸ் எல்லாமே எக்ஸாவோ இருந்ததுன்னா அந்த இமேஜ் வந்து வின்னிங் இமேஜ்னு நம்ம சொல்லுவோம். நம்ம ரெஃப்ரியும் அதை தான் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு பக்கத்தில் இருக்க பிக்சல் வேல்யூ என்னன்றதை நம்ம வந்து மானிட்டர் பண்ணணும். அப்போ தானே சொல்ல முடியும் ஒரு ரோ ஃபுல்லாக எக்ஸ் இருக்குது, இது வந்து வின்னிங் இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பக்கத்தில் இருக்க பிக்சல் வேல்யூவை நம்ம கேப்சர் பண்ணல. ஏன்னா எல்லாத்தையும் ஒரே ரோவாக மாற்றி வச்சுருக்கோம். எது பக்கத்தில் இருக்குது, எது தூரமாக இருக்குது, இந்த மாதிரி எந்த ஐடியாவுமே கிடையாது. ஸோ இந்த ஸ்பேஷியல் ரிகக்னிஷன் வந்து பேட்டர்ன் ரிகக்னிஷன் வந்து இதில் பண்ண முடியாது நார்மல் நியூரல் நெட்வொர்க்ஸில். நெக்ஸ்ட்டு ட்ராபேக் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ இந்த ரோ வைஸ் காலம் வைஸ் வரதுன்றது ஃபஸ்ட்டு ரோவில் வரலாம், தேர்ட் ரோவில் வரலாம், ஃபிஃப்த் ரோவில் வரலாம், செகண்ட் காலமில் வரலாம், ஃபோர்த் காலமில் வரலாம். ஸோ எதில் வேணால் வந்து வரலாம். நம்ம ஆனால் வந்து மொத்தமாக இந்த 25 நியூரானே எடுத்துகிட்டு இன்புட்டில் பாஸ் பண்ணும்போது நம்ம வந்து ரோ வைஸ் இருக்க பேட்டர்னை படிக்கலை, ஒரு இன்புட்டுக்குமே வந்து ரிப்பீட்டடாக படிக்கிறோன்றாங்க. ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இமேஜில் வந்து பேட்டர்ன் பக்கத்தில் இருக்கவங்க தான் வந்து விஷயம். நாம் அதை விட்டுட்டு ஒன்னொன்னையும் ஒரு செப்பரேட் இன்புட்டாக ஒருத்தரையும் தனித்தனி ஆளாக எடுத்துகிட்டு அதுக்கு வெயிட்ஸ் கண்டுபிடிக்கிறது, பயஸ் படிக்கிறது, இதெல்லாம் வந்து வேஸ்ட் ஆஃப் டைம், ரிடண்டேஷன் ஆஃப் ஒர்க். ஆனால் பேட்டர்னை யாரும் கரெக்டாக பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 3 ரீசனுக்காக தான் நம்ம வந்து நார்மல் நியூரல் நெட்வொர்க்கை இமேஜ் டேட்டாவுக்கு ப்ரிஃபர் பண்ண மாட்டோம். ஸோ இமேஜ் டேட்டாவை ஹேண்டில் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் நியூரல் நெட்வொர்க் யூஸ் பண்ணுறாங்க. அதுதான் வந்து நம்மளோட CNN. இந்த CNNலையும் குறிப்பிட்ட ஒரு ஆப்ரேஷன் பண்ணுவாங்கங்க. அதுதான் வந்து கன்வல்யூஷன் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கன்வல்யூஷன் அப்படின்னா தமிழில் வந்து வளைவுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. வளைச்சு இமேஜில் என்னத்தை பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ ஒரு ஏஐ ரெஃப்ரி இல்லாமல் ஆக்சுவலான ரெஃப்ரிப்பா, இந்த டிக்டாக்டோ கேமை நான் தான் வந்து யார் வின்னர்னு சூஸ் பண்ணணும் அப்படின்றப்ப நான் வந்து ஒரு மேக்னிஃபைங் கிளாஸ் என் கையில் வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. பேசிக்லி ஒரு பூத கண்ணாடி. இதை வச்சுட்டு அந்த போர்டை வந்து உத்து பார்க்குறேன், எது ரோ மேட்ச் ஆகுது, அதில் எந்த பிளேயர் இருக்காங்க, எக்ஸ் இருக்காங்களா, 0 இருக்காங்களா, இதெல்லாத்தையும் பார்த்துட்டு தான் நான் வந்து ஒரு முடிவு எடுக்க முடியும் இல்லையா. அந்த மேக்னிஃபைங் கிளாஸ் மாதிரி இங்கே வந்து ஃபில்டர்ஸ் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணுறாங்கங்க. ஸோ ஃபில்டர் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு மேட்ரிக்ஸ், பேசிக்லி ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், நம்பர் ஆஃப் ரோஸும் நம்பர் ஆஃப் காலம்ஸும் வந்து அதில் ஈக்குவலாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறாங்க. கிட்டத்தட்ட அதான் நம்ம பூத கண்ணாடின்னு வச்சுக்கோங்களேன். அதை எடுத்துகிட்டு நம்மளோட அந்த இமேஜ் டேட்டா இருக்குல்ல, நம்ம நார்மலைஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அது மேலே அப்படியே பார்த்துட்டே போகிறாங்க, மேக்னிஃபைங் கிளாஸ் வச்சு பார்க்குற மாதிரி. ஸோ அந்த ஃபில்டர் மேட்ரிக்ஸை தூக்கி நம்மளோட அந்த பிக்சல் இமேஜ் மேலே வச்சு என்ன பண்ண போகிறாங்கன்னா மல்டிப்ளை பண்ண போகிறாங்க. ஸோ இந்த மேட்ரிக்ஸோட வேல்யூ எப்படி டிசைட் பண்ணுறது, அதெல்லாம் நம்ம கவலைப்பட வேண்டாம். இது பேசிக்லி வந்து ஒரு வெயிட் மேட்ரிக்ஸ் மாதிரி ரேண்டமாக இனிஷியலைஸ் ஆகக்கூடிய ஒரு மேட்ரிக்ஸ். இதோட சைஸ் வந்து ஆனால் யூசர் தான் டிசைட் பண்ணுவாங்க. பேசிக்லி அந்த டிசைனர் தான் டிசைட் பண்ணுவாங்க. பட் அந்த வேல்யூஸ் எல்லாமே எதுவாக வேணால் இருக்கலாம். ஆரம்பத்தில் நெட்வொர்க் ட்ரெயின் ஆகும்போது நம்மளோட வெயிட் மேட்ரிக்ஸ் எப்படி அப்டேட் பண்ணுவோம், பேக் ப்ராபகேஷன்லாம் பண்ணி, அந்த மாதிரி டைமில் இந்த ஃபில்டரோட வேல்யூ வந்து அப்டேட் ஆகப்படும். ஆல்ரைட், ஃபில்டர்ஸ் பற்றி சில டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துடலாம். ஸோ அஸ் ஐ செட், இது வந்து ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், நம்பர் ஆஃப் ரோஸும் நம்பர் ஆஃப் காலம்ஸும் வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மேட்ரிக்ஸோட சைஸ் வந்து எப்போதுமே ஆட் நம்பர்ஸில் தான் எடுத்துக்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் ஈவன் நம்பர்ஸில் எடுக்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆட் நம்பர்ஸ்னு எடுத்தோன்னா தான் நமக்கு சென்ட்ரல் பிக்சல், அந்த சென்டர் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் கிடப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஈவன் மேட்ரிக்ஸாக நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா எனக்கு அந்த இந்த பக்கம் 2 இந்த பக்கம் 2 யார் அந்த சென்டர் பிக்சல்னே என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஸோ மோஸ்ட்லி வந்து இது ஈவன் நம்பர்ஸாக எடுத்துக்க மாட்டாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஃபில்டரோட சைஸ், இது வந்து யூசர் தான் கொடுப்பாருன்னு சொன்னேன் இல்லையா. ரொம்ப பெரிய சைஸாலாம் கொடுக்க மாட்டாங்கங்க. ஆட் நம்பர்ஸ் என்ன 3, 5, 7, 9 இந்த மாதிரிலாம் இருக்குல்ல. மோஸ்ட் ஆஃப் த நெட்வொர்க்ஸில் 3x3 ஃபில்டர்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. கொஞ்சம் ரேர்லி 5x5 வந்து ரொம்ப பெரிய நெட்வொர்க்ஸில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. பட் வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ், நம்ம சின்ன ஃபில்டர் வேல்யூவாக எடுத்தால் தான் அந்த இமேஜை வந்து ப்ராசஸ் பண்ணும்போது நமக்கு அந்த ஃபில்டரில் வேல்யூ படிப்பாங்க, அப்டேட் பண்ணுவாங்கன்னு சொன்னேன் இல்லையா. அந்த பேராமீட்டர் சைஸ் வந்து கம்மியாக இருக்கும். ப்ளஸ் நல்லா நம்மளோட வந்து இந்த இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் அப்படின்றது வந்து கொடுக்க முடியும். இதுவும் ஒரு ரீசன். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஃபில்டரை வந்து நம்மளோட இமேஜ் பிக்சல் மேலே அப்படியே நவுத்தி பூத கண்ணாடி வச்சு பார்க்குற மாதிரி பார்த்துட்டே போவாங்கன்னு சொன்னேன் இல்லையா. இந்த பார்த்துட்டே போகிறதுல நம்ம ஒரு ஸ்டெப்பாக போகலாமா, இல்லை 2 ஸ்டெப்பாக போகலாமா, இல்லை 3 ஸ்டெப்பாக போகலாமா அப்படின்னு கூட நம்ம வந்து பேராமீட்டர் செட் பண்ணி வச்சுக்கலாம். அதை தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஸ்ட்ரைட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்ட்ரைட் அப்படின்றது என்னென்னா, இப்போ நம்ம வந்து பைத்தானில் ஒரு ஃபங்க்ஷன் படிச்சிருப்போம்ல, ரேஞ்சுன்னு ஒன்று படிச்சிருப்போம். ஸ்டார்ட்டு, ஸ்டாப்பு, ஸ்டெப்புன்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த லூப்பில் வந்துட்டு ஒன்றா தாவலாமா, இல்லை 2 தாவலாமா, 3 தாவலாமாலாம் கூட நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நாமளும் அதே மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரைட் வந்து யூஸ்வலாக 1ன்னு இருக்கும். ஸோ என்ன ஆகும்னா, ஃபஸ்ட்டு ஒரு மேலே வைப்பாங்க, அப்புறம் ஒரு இது தள்ளி வைப்பாங்க,
வைப்பாங்க, ஒரு ரோ தள்ளி வைப்பாங்க, ஒரு ரோ தள்ளி வைப்பாங்க, இந்த மாதிரி வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி கீழேயும் இப்படி வைப்பாங்க, இந்த மாதிரி வைப்பாங்க. ஓகேவா? ஸோ இப்படி தான் நார்மலாக வந்து நம்ம ஸ்ட்ரைட் வந்து செட் பண்ணுவாங்க. ஒருவேளை உங்களோட பிக்சல் இமேஜ் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய இமேஜாக இருக்கும், 300 டைமென்ஷன் இமேஜ் அந்த மாதிரிலாம் இருக்குங்கிறப்போ இந்த மாதிரி ஒன்னொன்னா எனக்கு வேண்டாம், நான் வந்து கொஞ்சம் தோராயமாக பார்த்தா போதும் அப்படிங்கும்போது நீங்கள் ஸ்ட்ரைட் வந்து 2 இல்லை 3 அந்த மாதிரி கூட செட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபில்டரை எடுத்துட்டு பிக்சல் மேலே, இமேஜ் பிக்சல்ஸ் மேலே வைப்பாங்க. வச்சதுக்கப்புறமா அந்த கரஸ்பாண்டிங் வேல்யூஸ் எல்லாத்தையுமே மல்டிப்ளை பண்ணிப்பாங்க. மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஓவராலாக எல்லா வேல்யூவையுமே ஆட் பண்ணிப்பாங்க. ஆட் பண்ணி அப்படியே போட்டுகிட்டே வருவாங்கங்க. ஸோ இப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, எனக்கு அந்த பெரிய இமேஜ் இருந்தது இல்லையா, ஒரு 5x5 இமேஜாக இருந்தது. இந்த மாதிரி நான் ஃபில்டர் வச்சு மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு குட்டி அதை விட ஒரு சின்ன சைஸில் ஒரு அவுட்புட் வந்து எனக்கு கிடைக்கும். அதுக்கப்புறமா அதில் பர்டிகுலர்லி ஆக்டிவேஷன் வந்து அப்ளை பண்ணுறாங்க. ஸோ நம்ம நார்மலான நியூரல் நெட்வொர்க்ஸில் நியூரானில் என்ன பண்ணுவோம், சமேஷன் அண்ட் ஆக்டிவேஷன் பண்ணுவோம் இல்லையா, இதுவும் அதே தான். சமேஷன் பண்ணியிருக்காங்க. எதை வச்சு பண்ணியிருக்காங்கன்னா, பூத கண்ணாடி ஃபில்டர்ஸ் வச்சு பண்ணியிருக்காங்க. சமேஷன் பண்ணிவிட்டு அதில் வந்து ஆக்டிவேஷன் ஆப்வியஸாக வந்து ரெலு தான் வந்து ப்ரிஃபரபிள் இல்லையா. ரெலு இல்லைன்னா ஃபேமிலி ஆஃப் ரெலு, கெலு, செலு யாரோ ஒருத்தவங்களை யூஸ் பண்ணிக்காங்க. பட் ரெலுன்னு இப்போ நான் வச்சுக்கிறேன். ரெலு ஆக்டிவேஷன் பண்ணுவாங்க. ரெலுன்னா உங்களுக்கு தெரியும், பாசிட்டிவாக இருக்கவங்கலாம் அலௌடு, பாசிட்டிவ் இல்லைன்னா கெட் அவுட். ஸோ அந்த மாதிரி ஆக்டிவேஷன் அப்டேட் பண்ணிவிட்டு ஒரு அவுட்புட் கிடைக்கும் இல்லையா, அதை தான் வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஃபீச்சர் மேப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்டையராக இப்போ நான் சொன்னது தான் வந்து அந்த கன்வல்யூஷன் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபீச்சர் மேப் நம்ம ஜென்ரேட் பண்ணுறோம் இல்லையா, இந்த கன்வல்யூஷன் ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு ஃபில்டர் வச்சுட்டு ரெலூ பண்ணதுக்கப்புறமா நமக்கு ஒரு ஃபீச்சர் மேப்னு ஒரு மேட்ரிக்ஸ் வந்து கிடைக்கும்னு நான் சொன்னேன் இல்லையா. அந்த ஃபீச்சர் மேப்போட சைஸ் வந்து ஆக்சுவலான மேட்ரிக்ஸ் சைஸை விட கம்மியாக இருக்குது. ஆப்வியஸாக இல்லையா, இது வந்து எனக்கு 5x5 இருந்தது. நான் ஃபில்டர் அப்ளை பண்ணோன்னே எனக்கு இதோட சைஸ் வந்து கொஞ்சம் ஷ்ரிங்க் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இமேஜ் டேட்டாவில் வந்து கொஞ்சம் லாஸ் ஆகிடுச்சு. ஆக்சுவலான இமேஜ்லேருந்து ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு நிறைய வந்து நம்ம கழட்டி விட்டுட்டோமே அப்படின்னு ஒரு ஃபீலிங் வரக்கூடாது அப்படின்றதுக்காக என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா, பேடிங் அப்படின்னு ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ பேடிங் அப்படின்னா வந்து நம்ம இந்த ஆன்லைன்லலாம் ஏதாவது ஃப்ராஜைலாக ஆர்டர் பண்ணோன்னா சுற்றிலும் வந்து தெர்மாக்கோல் வச்சு கொடுப்பாங்கல்லங்க, ஃபுல் கவரேஜ்க்காக, ப்ரொடெக்ஷனுக்காக. ஸோ த சேம் வே நம்மளோட இமேஜில் இருக்க அந்த இன்ஃபர்மேஷன் வந்து லாஸ் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த ஆக்சுவல் இமேஜ் மேட்ரிக்ஸை சுற்றிலும் வந்து ஜீரோஸ் போட்டு கொடுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து பேடிங். நம்ம வந்து இந்த கன்வல்யூஷன் ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம பிக்சல்ஸ் எல்லாம் வந்து பேடிங் பண்ணி வச்சுக்கலாம். அந்த பேடிங்கோட சைஸும் நம்ம இஷ்டம் தான். நம்ம எவ்வளோ பார்த்து கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ சூஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். 1 அப்படின்னு சொன்னால் ஒரு லேயர் ஆஃப் தெர்மாக்கோல், 2ன்னு சொன்னால் 2 லேயர், அந்த மாதிரி நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேடிங் பண்ணதுக்கு அப்புறமா தான் வந்து ஃபில்டர்கிட்டே கொடுங்கங்கிறாங்க. ஃபில்டரை பேட் பண்ண இமேஜில் எடுத்து மேலே மேலே வச்சு நீங்கள் ஸ்ட்ரைட் பண்ணி போயிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஃபீச்சர் மேப் ஜென்ரேட் பண்ணீங்க அப்படின்னா அதில் இருக்க இன்ஃபர்மேஷன் ரொம்ப வந்து லூஸ் ஆகிருக்காது. ஆக்சுவல் இமேஜ்லேருந்து கிட்டத்தட்ட என்னென்ன எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பேடிங் வந்து எப்போதுமே நம்ம ஆட் பண்ணுமா நம்ம இமேஜ்க்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நாட் நெசசரிலிங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி சில நெட்வொர்க்கில் அவங்களாவே வந்து வாண்டடாக பேடிங் ஆட் பண்ணாமல் அந்த இமேஜோட சைஸை வந்து கன்கேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக பேடிங் ஆட் பண்ணாமே விட்டுருப்பாங்க. ஜென்ரலாக பேடிங் வந்து எப்படி சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இதுக்கு ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுறாங்க, ஃபில்டர் -1/2 அப்படின்னு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து நம்மளோட டிக்டாக்டோ கேமுக்கு நான் வந்து ஃபில்டர் சைஸ் 3x3 வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பேடிங்கான ஃபார்முலா வந்து f-1/2, 3-1/2, 2/2, 1ன்னு வந்து வேல்யூ கிடைக்கும். ஸோ பேடிங் வந்து 1ன்னு என்னோட இமேஜ்க்கு வந்து நான் ஆட் பண்ணிக்கலாம். நம்மளோட டிக்டாக்டோ ரெஃப்ரிக்காக நாம் வந்து ஒரு ஃபில்டர் யூஸ் பண்ணுறோம் கன்வல்யூஷன் ஆப்ரேஷனில். ஸோ ஒரு மேக்னிஃபைங் கிளாஸ், ஒரு பூத கண்ணாடி வந்து வச்சுருக்கோம். நம்மளோட பிக்சல் இமேஜை அதை வச்சு வந்து அப்படியே மூவ் பண்ணி பார்த்துட்டே போகிறோம். பட் இந்த ஒரு மேக்னிஃபைங் கிளாஸ் வந்து பத்தாது அப்படின்னு சொல்கிறாங்கங்க. ஒரு ஃபில்டர் வந்து போதுமானதாக இருக்காது அப்படிங்கிறாங்க. நம்மளோட ஹியூமன் ஐஸ் வந்து ரொம்ப ஸ்மார்ட். ஆக்சுவலி நம்ம பார்க்குற ஆப்ஜெக்டோட கலரு, ஷேப்பு, அதோட பேட்டர்ன், அதில் இருக்க டெக்ஸ்சர், இது எல்லாத்தையுமே நம்மளால பார்த்த உடனே ஐடென்டிஃபை பண்ண முடியும். பட் ஒரு கன்வல்யூஷன் நியூரல் நெட்வொர்க் ஒரு இமேஜை பார்த்த உடனே இந்த மாதிரி எல்லாத்தையும் டப்புன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸோ ஒரு பூத கண்ணாடி இல்லை, மோர் தென் 1, மோஸ்ட்லி மல்டிபிள்ஸ் ஆஃப் 2ல் வந்து பூத கண்ணாடிஸ் ஃபில்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு ஃபில்டரும் ஒரு வேலையை வந்து பார்க்கும். ஃபஸ்ட்டு ஃபில்டர் வந்து அந்த நம்மளோட டிக்டாக்டோ போர்டுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் இருக்க அந்த ஸ்டாண்டிங் லைன்ஸ் மாதிரி நோட்டீஸ் பண்ணுறதுக்காக இருக்கலாம். செகண்ட் ஃபில்டர் வந்து ஸ்லீப்பிங் லைன்ஸ் மாதிரி இருக்குது, ஹரிசாண்டலாக இருக்கிறதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக இருக்கலாம். தேர்ட் ஒன் வந்துட்டு சர்க்கிள் எங்கே இருக்குன்னு டிடெக்ட் பண்ணுறதுக்காக இருக்கலாம். ஃபோர்த் ஒன் வந்துட்டு அந்த ஸ்லாண்டிங் லைன், எக்ஸுக்கு வந்து ஸ்லாண்டிங் லைன் மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ அதுக்காக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் ஃபில்டர்ஸ் தான் வந்து ஒரு கன்வல்யூஷன் ஆப்ரேஷனுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க.
ஸோ நாமளும் வந்து நம்மளோட ஏஐ ரெஃப்ரி ஃபார் டிக் டாக் டோ கேம் இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து சிங்கிள் ஃபில்டர் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து சிம்பிளிஃபிகேஷனுக்காக ஒரு 3 ஃபில்டர்ஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ ஏன் 3 அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நம்பர் வந்து மோஸ்ட்லி வந்துட்டு மல்டிபிள்ஸ் ஆஃப் 2ல தான் எடுத்துப்பாங்க ஃபஸ்ட்டு. அண்ட் இன்னொன்று வந்துட்டு ஒரு லேயராக போகும்போது அதோட மல்டிபிள்ஸ் வந்து டபுளாக எடுத்துப்பாங்க. ஃபஸ்ட்டு 32னா அப்புறம் 64, அடுத்து 128, 64ஓட டபுள் அந்த மாதிரி தான் எடுத்துப்பாங்க. ஸோ இதுக்கு பின்னாடி ஏதாவது சயின்டிஃபிக் ரீசன்ஸ் இருக்குது, இப்படி தான் எடுக்கணும் அப்படின்னு ஏதாவது நார்ம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இது வந்து ஒரு அன்டோல்ட் ஸ்டாண்டர்ட், இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் இப்படி தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இப்படி யூஸ் பண்ணும்போது நமக்கு ஸ்கேல் பண்ணுறதுக்காகட்டும், ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்காகட்டும் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்குது. ஸோ அந்த ரீசன்னால இந்த மாதிரி தான் நம்பர் ஆஃப் ஃபில்டர்ஸ் கவுண்ட் வந்து டிசைட் பண்ணிப்பாங்க. ஸோ இப்போ நான் வந்து விஷுவலாக உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காக 3ன்னு ஒரு ஃபில்டர் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ 3 ஃபில்டர் இருக்குது. 3 3x3 ஃபில்டர்ஸ் வந்து எடுத்துப்பேன். அண்ட் என்னோட இமேஜ் மேலே அப்படியே ஒன்று வச்சு மூவ் பண்ணிவிட்டு மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஃபீச்சர் மேப் வந்து ஆட் பண்ணி எடுத்துப்பேன். ஸோ 3 ஃபில்டர் இருக்கிறதுனால எனக்கு வந்து 3 ஃபீச்சர் மேப் வந்து கிடைக்கும். ஃபீச்சர் மேப் நமக்கு அவுட்புட்டாக கிடைக்க போகுது இல்லையா, ஆஃப்டர் த கன்வல்யூஷன் ஆப்ரேஷன் அதோட சைஸ் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஜென்ரல் ஃபார்முலா இருக்குது. n-f+2p/s+1. ஸோ இதில் என்னங்கிறது என்னோட இன்புட் மேட்ரிக்ஸோட சைஸு, எஃப்ங்கிறது ஃபில்டரோட சைஸு, பிங்கிறது பேடிங்கோட சைஸு, எஸ்ங்கிறது நான் எடுத்துக்கிற ஸ்ட்ரைடோட வேல்யூ +1. ஸோ இதுதான் என்னோட ஜென்ரலான அவுட்புட்டோட வேல்யூவாக வந்து எனக்கு கிடைக்கும். ஆல்ரைட், ஸோ ஃபார் வந்து நாம் வந்து கிரே ஸ்கேல் இமேஜ் மட்டும் தான் பார்த்துட்ருக்கோம். பட் இதுவே நாம் யூஸ் பண்ணுறது வந்து ஒரு கலர் இமேஜாக இருக்குது அப்படின்னா நமக்கு இந்த மேட்ரிக்ஸில் வந்துட்டு 5x5 × 3ன்னு வந்துருங்க. இந்த சேனலோட சைஸை வந்து இங்கே 3 டைமென்ஷனில் ஆட் பண்ணுவாங்க. ஸோ சேம் வேலை தான், இன்புட்டோட சைஸில் வந்து 3 சேனல் இருக்கிறதுனால ஃபில்டரோட சைஸ்லையும் 3 சேனல் வந்து இருக்கும். ஸோ ஃபில்டரும் வெறும் 3x3 இருக்காது, அதுக்கும் வந்து 3 சேனல் இருக்கும். உள்ளுக்குள்ளே நடக்கிற ஆப்ரேஷன் வந்து சேம் சமேஷன் தான். அப்படியே அதை தூக்கி மேலே வச்சுட்டு கரஸ்பாண்டிங் வேல்யூஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணிட்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த ப்ரொசீஜர் வந்து காமன் தான், பட் அந்த நம்பர் ஆஃப் சேனல்ஸ் மட்டும் மாறும். இதுக்கப்புறமா அப்படியே அதில் ஆக்டிவேஷன் பண்ணிவிட்டு ஃபீச்சர் மேப் வந்து ஜென்ரேட் பண்ணுவாங்க. மற்ற ஸ்டெப்ஸ் எல்லாம் அப்படியே சிமிலர் தான். ஸோ கன்வல்யூஷன் பண்ணி ஃபீச்சர் மேப் பில்ட் பண்ணதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா பூலிங் அப்படின்னு ஒரு ஸ்டெப் பண்ணுறாங்கங்க. ஸோ பூலிங் அப்படின்றது பேசிக்லி என்னென்னா, நம்மளோட ஃபீச்சர் மேப்பு வந்து நமக்கு கிடச்சிருச்சு இல்லையா, அதை வந்து ஒரு சமரைஸ் பண்ணுற ஸ்டெப் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம இமேஜில் இருக்க இன்ஃபர்மேஷன் எல்லாம் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டோம், அதில் வந்து இன்னும் கொஞ்சம் அதை கம்ப்ரெஸ் பண்ணி நம்மளால் எடுத்துக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறது தான் வந்து பூலிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது மூலிமா என்ன அச்சீவ் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்மளோட அந்த ஃபீச்சர் மேப்போட சைஸ் வந்து நல்லா ரெடியூஸ் ஆகும். ஆல்சோ நல்ல காம்பேக்டாக தேவையான இன்ஃபர்மேஷன்லாம் நல்லா டைட்லி வந்து நமக்கு பேக் ஆகி வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 2x2 மேட்ரிக்ஸ் வந்து நான் பூலாக யூஸ் பண்ணுவேன். ஸோ நான் அந்த 2x2 மேட்ரிக்ஸ்னால் என்னோட அந்த ஃபீச்சர் மேப்பில் 2x2 எல்லாத்தையும் பார்த்துட்டே இருப்பேன். 2x2ல் எது மேக்ஸிமமாக இருக்கோ அதை மட்டும் எடுத்து ஒரு வேல்யூ நோட் பண்ணிப்பேன், மேக்ஸிமம் பூலிங். இதுவே மினிமம் எடுத்தால் மினிமம் பூலிங், ஆவரேஜ் எடுத்தால் ஆவரேஜ் பூலிங். ஸோ இந்த மாதிரி பண்ணுறது மூலிமா எனக்கு அந்த இமேஜோட இன்ஃபர்மேஷன் அழகாக எக்ஸ்ட்ராக்ட் ஆகிருக்கு, ப்ளஸ் நல்ல கம்ப்ரெஸும் ஆகிருக்கு, நல்லா ஃபில்டர் பண்ணி வடிகட்டி வச்சு எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜென்ரலாகவே வந்து கன்வல்யூஷன் வந்து ஒன்று மேலே ஒன்றா வந்து ஸ்டாக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்கங்க. ஸோ கன்வல்யூஷனோட ப்ராசஸ் உங்களுக்கு தெரியும். இன்புட் இமேஜ் எடுத்துப்பாங்க, அது பிக்சலாக வச்சுப்பாங்க, நார்மலைஸ் பண்ணிப்பாங்க, அதில் வந்து சர்டைன் நம்பர் ஆஃப் ஃபில்டர்ஸ் அப்ளை பண்ணுவாங்க. அந்த ஃபில்டரை வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறமா ஆக்டிவேஷன், ரெலோ ஆக்டிவேஷன் ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறமா அதை சமரைஸ் பண்ணுறது, விச் இஸ் நத்திங் பட் பூலிங். ஸோ இது வந்து ஒரு கன்வல்யூஷன் செட்டப். இது அடுத்து இன்னொரு லேயர் ஆட் பண்ணுவாங்க, கன்வல்யூஷன் லேயர். இதில் வந்து வேறு நம்பர் ஆஃப் ஃபில்டர்ஸ், நான் முன்னாடி சொன்னேன்ல 32, 64, 128 இந்த மாதிரி நம்மளா பார்த்து எவ்வளோ வேணுமோ வச்சுக்கலாம். ஸோ கன்வல்யூஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, எப்போதும் ஒன்று மேலே ஒன்றா வந்து அப்படியே அடுக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னோட டிக்டாக்டோ ஏஐ ரெஃப்ரிக்காக நானும் வந்து இப்போ 2 கன்வல்யூஷன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன் என்னோட நெட்வொர்க்கில். ஸோ ஃபஸ்ட்டு கன்வல்யூஷன் லேயரில் முன்னாடி பார்த்த மாதிரி 3 ஃபில்டர் வந்து இருக்கும். அண்ட் ஃபில்டருக்குள்ளே போய் மல்டிப்ளிகேஷன் அண்ட் சமேஷன் பண்ணிவிட்டு ஆக்டிவேஷன் அப்ளை பண்ணிவிட்டு அவுட்புட் வந்து கிடைக்கும். எனக்கு அப்போ என்ன கிடைக்கும், 3 ஃபீச்சர் மேப் வந்து கிடைக்கும். அண்ட் 3 ஃபீச்சர் மேப்புமே வந்துட்டு செகண்ட் கன்வல்யூஷன் லேயருக்கு இன்புட்டாக போகும். இந்த ஃபீச்சர் மேப் எடுத்துகிட்டு செகண்ட் கன்வல்யூஷன் லேயரில் இப்போ நான் வந்து ஒரு 2 ஃபில்டர் வச்சுக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கலாமே. ஸோ இந்த 2 ஃபில்டரோட சைஸுமே அகைன் 3x3 தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஃபில்டரோட ஷேப்பில் வந்து ஒரு ட்விஸ்ட் இருக்குங்க. அது என்ன ட்விஸ்ட்னா, ஒரு ஃபில்டரும் அந்த ப்ரீவியஸ் கன்வல்யூஷன் லேயர்லேருந்து அவுட்புட் வந்ததில்லை, அந்த நம்பர் ஆஃப் ஃபில்டர்ஸ் அளவுக்கு
டெப்த்தில் வந்து இன்க்ரீஸாக இருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரி வெறும் 3x3 மேட்ரிக்ஸாக இருக்காது. இது வந்து 3x3x3 மேட்ரிக்ஸாக வந்து இருக்கும். எதுக்காக இந்த 3 ஏன் 3 அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிஎன்என் வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி இமேஜை வந்து ஒரு பூத கண்ணாடி மட்டும் வச்சு பார்க்க முடியாது. நிறைய பூத கண்ணாடி வேணும். அண்ட் ஒரு கன்வல்யூஷனுக்குள்ளே போகும்போதுமே அதுக்கு முன்னாடி லேயரில் அது என்ன பார்த்துச்சு அப்படிங்கிறத அடுத்த லேயரில் ரிமெம்பர் பண்ணிக்கிட்டே போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்டாண்டிங் லைன் பார்த்துருக்கு அப்படின்னா, அடுத்து போகும்போது ஒரு ஸ்லாண்டிங் லைன் பார்க்குது அப்படின்னா, அது ரெண்டையுமே கம்பைன் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த லேயருக்கு எடுத்துகிட்டு போகும். ஸோ லேயர் பை லேயராக ஒரு லேயர்லையுமே டெப்த் வைஸ் வந்து உள்ள பார்த்துக்கிட்டே வந்து போகுது. ஸோ இது ஆஃப்டர் கன்வல்யூஷன் சிஎன்என்ல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லி கனெக்டட் லேயர்ஸ் வந்து பில்ட் பண்ணுவாங்கங்க. இது வந்து நம்ம நார்மல் நியூரல் நெட்வொர்க்கில் பண்ணுவோம்ல, அதே தான். ஸோ இவ்வளோ நேரம் நடந்தது வந்து அந்த இன்புட் ப்ராசஸ்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கப்புறமா அவங்க ஹிடன் நியூரான்ஸ் ஆட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா அவுட்புட் லேயர் ஆட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ ஃபீச்சர் மேப்பை நம்ம நல்லா கம்ப்ரெஸ்லாம் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஃபீச்சர் மேப் எடுத்துகிட்டு அதை வந்து ஃப்ளாட்டன் பண்ணிக்கிறாங்க. இதில் ஸ்பேஷியல் இன்ஃபர்மேஷன் எல்லாம் கேப்சர் பண்ணியிருக்காங்க. அதோட சைஸ் எல்லாம் நல்லா கம்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ முன்னாடி ஃபேஸ் பண்ண ட்ராபேக் எல்லாமே இந்த கன்வல்யூஷன்ஸ் வந்து சார்ட் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை எடுத்துகிட்டு ஃப்ளாட்டன் பண்ணிவிட்டு அதை வந்து ஹிடன் நியூரான்ஸ்க்கு இன்புட்டாக கொடுப்பாங்க. ஹிடன் நியூரான்ஸ் அகைன் நம்மளோட சாய்ஸ், நம்ம எவ்வளோ வேணுமோ டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஒரு 3 வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 3 ஹிடன் நியூரான்ஸ்க்கும் வெயிட்ஸ் அண்ட் பயஸ் இனிஷியலைஸ் ஆகும். இந்த ஃபீச்சர் மேப்பில் இருக்க வேல்யூஸ்லாம் இன்புட்டாக போகும். சமேஷன் அண்ட் ஆக்டிவேஷன் நடந்துட்டு அவுட்புட் லேயருக்கு மூவ் ஆகும். நாம் சால்வ் பண்ணுறது ஒரு கிளாஸிஃபிகேஷன் ப்ராப்ளம். இமேஜை கொடுத்துட்டு அதில் வின்னிங்காக இல்லை லூசிங்கான்னு கண்டுபிடிக்கிறோம் இல்லையா. ஸோ ஒரே ஒரு நியூரான் மட்டும் அவுட்புட் லேயரில் வச்சிருக்கேன். இது வந்து கிளாசிஃபிகேஷன் அப்படிங்கிறதுனால நாம வந்து சிக்மாய்ட் வந்து யூஸ் பண்ணியிருப்போம் ஆக்டிவேஷன். அதுக்கப்புறமா வந்து லாக் லாஸ் கண்டுபிடிப்பாங்க. லைக் ஆக்சுவல் வேல்யூ கூட கம்பேர் பண்ணுவாங்க, லாக் லாஸ் கண்டுபிடிப்பாங்க. நியூரல் நெட்வொர்க்கில் ஜென்ரலாக பண்ணுறது எல்லாமே பண்ணுவாங்க. ஃபார்வர்ட் ப்ராபகேஷன் முடிஞ்சிருக்கு இல்லையா, பேக்வர்ட் ப்ராபகேஷன் பண்ணுவாங்க. ஸோ பேக்வர்ட் ப்ராபகேஷன் பண்ணும்போது அவுட்புட் லேயர் வெயிட் அப்டேஷன், ஹிடன் லேயர் வெயிட் அப்டேஷன், அப்படியே பின்னாடி போயிட்டு அந்த கன்வல்யூஷனில் நம்ம வச்சிருந்தோம் பார்த்தீங்களா ஃபில்டர்ஸ் 32, 64 அது எல்லாமே ரேண்டமாக இனிஷியலைஸ் பண்ணப்பட்ட வெயிட் மேட்ரிக்ஸ் தான். ஸோ இந்த வேலை பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெயிட்ஸ் எல்லாமே வந்து அப்படியே நம்ம எவ்வளோ ஈபாக்ஸ் சொல்கிறோமோ அத்தனை வாட்டிக்கு வந்து ரன் ஆகிட்டு அப்டேட் ஆகும். ஸோ இதுதான் வந்து நெட்வொர்க் ட்ரைனிங்கில் நடக்கும். ஸோ அட் த எண்ட் ஆஃப் த ட்ரைனிங் என்ன ஆகும் அப்படின்னா, எனக்கு அந்த ஃபில்டர்ஸ் எல்லாமே வந்து நல்லா வந்து படிச்சிருப்பாங்க இமேஜை. எங்கே கார்னர் இருக்குது, எங்கே எட்ஜ் இருக்குது, எங்கே சர்க்கிள் இருக்குது, எங்கே புக் இருக்குது, இது எல்லாமே அந்த 32 ஃபில்டர் நான் வச்சுருந்தேன் இல்லையா, 32 நல்லா ட்ராக் பண்ணிவிட்டு சூப்பராக வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். செஷனோட எண்டுக்கு நாம் வந்துட்டோம். இன்றைக்கி நீங்கள் படித்த இந்த சிஎன்என் நெட்வொர்க்கோட ஆர்கிடெக்சர் உங்களுக்கு டீட்டெயில்டாக புரிஞ்சிருந்ததுன்னா, உங்கள் டேட்டா ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.